எனக்கு மொறு மொறுன்னு பேப்பர் தோசையா சுடுங்க. அம்மா அது முன்னாடி சின்ன சின்னயா மொறு மொறுனா பண்ணி விடுங்க. முட்டை தோசை. சீமாப்பா உங்களுக்கு என்ன தோசை? என்ன ஒரு கொடுமை, என்ன ஒரு கொடுமை. ஒருத்தருக்கு பேப்பர் தோசையா, ஒருத்தருக்கு முட்டை தோசையா, ஒருத்திக்கு இந்த ஸ்டோரி மோடில் காட்டுற மாதிரி அப்படி குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக சுட்டு இப்படி திரியாக போடவா. ஒருத்தருக்கு பணியாரம் சுட்டு தக்காளி தேங்காய் சட்னி வைக்கவான். உங்களுக்குலாம் தோசை சுட்டு தக்காளி சட்னி வைக்கவான். எத்தனை வகை ஹோட்டல் கடையில் ஆர்டர் பண்ணால் கூட இத்தனை வகை இல்லையான்றியா. என்ன ஒரு நைட்டு சிப்பர் சாப்பிட்றதுக்கு அதுக்கு தானே தங்கச்சிலாம் பாருங்க மொந்து 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 தோசையை ஊற்றி மொந்துன்னு வச்சுட்றா. 2 தோசையோட எந்திரியா அப்படின்ட்டு கேட்டால் தோசைக்கல் வரலைன்றா. இனிமேல் நானும் அதைத்தான் கடைபிடிக்கலாம்னு இருக்கேன். என் தங்கச்சி சொன்னதே கரெக்டு. பாவம் நம்ம புருஷன் நல்லபடியாக சாப்பிடட்டும், நிறைய சாப்பிட்டு நல்லபடியாக செம்பா வேலை வாங்கட்டும் நம்ம நினைக்கிறது. ஒருத்தரும் ஒவ்வொரு ஐட்டம் வைக்கிறது. அதுக்குண்டு இங்கே வேறு ஒரு பக்கம் பணியாரம் ஊற்றிக்கிட்டு இருக்கு, ஒரு பக்கம் தோசையை ஊற்றி தக்காளி சட்னி வச்சா சரி கொடுப்ப முடியாதா. ஒருத்தருக்கு பேப்பர் தோசை. ஏன் பேப்பரை வச்சு தோசை திங்கிடுமா? ஏன் கொஞ்சம் தடினமாக இருக்க திங்க மாட்டியா இன்னைக்கு? ஏன் உனக்கு பெருசாக ஊற்றுற திங்க மாட்டியா? நண்டு குட்டி குட்டியாக இருந்தது திம்பியா? என்னம்மா கத்துற? இங்கே பாருங்க சிம்மாப்பா எப்படி அதட்டுறாண்டு. இப்போவே இப்படி அதட்டுறா. என்ன வேணா முட்டை தோசைக்கா? முருகா எதாவது செய்யணுமோ செய்யுங்க முருகா. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பார்ப்பேன். முடியலன்னா அது என்னால் முடியலைன்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறாரு? முடியலன்னு சொன்னால் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நான் வேணா ஒரு வேலைக்காரி வச்சுக்கிடுவோமா அப்படிங்கிறாரு. இருடா சுட்டுக்கிறேன். என்ன பணியாரம் சுடவே இல்லை, எடுத்துக்கிறேன் கருகுது. இந்தா என் நிலைமையை பாருங்கங்க. ஒருத்தருக்கு பணியாரமா, ஒருத்தருக்கு குட்டி தோசையா, ஒருத்தருக்கு வட்டமாக பேப்பர் தோசையா, ஒருத்தருக்கு முட்டை தோசையா. பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு வீட்டு நிலைமை. பொண்ணுகளோட நிலைமை ஊற இது. என்ன வந்துக்கிட்டே இருக்கடி. ஓயாம வந்தீங்கன்னா அமுத்தி போட்டு வீட்டு வெளியில் ஓடி போயிடுவேண்டி. எந்த தோசையுமே வரலைண்டு கடையில் வாங்கிட்டு வாங்கண்டு. போதும் போயிட்டு வரலாம். இதுக்கு மேலே சொல்லாது. ஒன்றுமே வரலைன்று. தோசை சட்டி வரல, மாவே இல்லைன்று.